KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறது ஆரம்பிச்சிருக்கீங்களா? கேமரா வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் போகிற இடங்கள் எல்லா இடங்களுக்கும் உங்கள் கேமராவை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? நீங்கள் போகிற இடங்கள் எல்லா இடங்களையும் கேமரா எடுத்துகிட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டி தான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி கேமராஸ் வாங்கி வச்சுருக்க சமயத்தில் அந்த கேமராவை நம்ம போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுடைய முதல் காரணம் என்ன அப்படின்னா, கேமராவோட ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ், அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காட்சியினுடைய முழுமையை ஃபுல்லாக நம்மளுடைய கண்களும் நம்மளுடைய மனமும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒருமித்து உங்களுக்கு வந்து பயணிக்கும். ஸோ கேமரா எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையோடு நம்ம போகிறோம் இல்லையா? அப்போ வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எங்கே இருக்குது, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் எங்கே இருக்குது, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருட்கள் இல்லாட்டி வந்து காட்சிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகும். சில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேமரா இல்லாமல் போகும்போது நமக்கு முன்னாடி உள்ள காட்சிகள் கூட நம்ம வந்து முழுமையாக பார்த்துருக்க மாட்டோம், முழுமையாக ரசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம். எதை நம்ம பார்க்க விரும்புகிறோமோ அதை தான் நம்ம பார்ப்போம். அதனால் கேமரா கொண்டு போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு நம்ம போகிறதுனால கேமரா இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை விட பல காட்சிகள், பல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதனால தான் போகிற இடத்துக்கு பூரா நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கன்னா ஃபோட்டோகிராஃபினுடைய அடிப்படையான விஷயமே அதுதானே. அதாவது மற்றவங்க பார்க்காத விஷயங்களை நம்ம பார்த்து அதை வந்து நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபோட்டோகிராஃபருடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில். அதுக்கு நம்ம கையில் கேமரா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாங்க. அதாவது நான் வந்து கேட்டிங்கன்னா வேறு உங்களுக்கு வந்து கேமரா இஸ் அலவுட். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து கேமரா உங்களுக்கு அனுமதி இருக்காது. ஸோ கேமரா அனுமதி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடங்களுக்குமே உங்களோட கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இதை நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும். நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலையும் கேமரா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுப்பீங்க இல்லையா? நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு அதிகமாகும். இது தான் வந்து ஃபேமஸான ஹென்ரி கார்டியர் பிரெசன் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய முதல் 10,000 படங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. கவனிங்க. ஆக்சுவலாக த ஃபர்ஸ்ட் 10,000 பிக்சர்ஸ் ஆர் தி வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஹென்ரி கார்டியர் பிரெசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக 10,000 படம் எடுத்துட்டிங்களா? 10,000க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறது அவருடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அப்படின்னா நிறைய படங்களை எடுக்க தான் அந்த நிறைய படங்கள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை செலக்ட் பண்ணி எடுக்க சமயத்தில் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும். சரி, ஒருத்தர் வந்து ஒரு 10 படம் எடுக்கிறாரு, அந்த 10 படமே கூட வேஸ்ட்டாக போயிடலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஆனால் ஒருத்தர் 100 படம் எடுத்தால் வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு படம் நல்ல படமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக 100 படம் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு படம் நல்ல படமாக வரும். 10 படம் எடுத்திங்க அப்படின்னா ஒரு படம் வராது. ஸோ இதுதான் என்ன கேட்டிங்க அப்படின்னா அடிப்படையான விஷயம். நல்ல படங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக, அதாவது ரொம்ப லிபரலாக, அதுவும் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை இல்லையா? ஸோ எங்களை மாதிரி வந்து ஃபிலிம் பீரியட்னா பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு ரோலுக்கும் ஒரு ஃப்ரேமுக்கும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். பட் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா லேவிஷாக கேமரா என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்க்கக்கூடிய காட்சிகளை, நிறைய காட்சிகளை வந்து படம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல சமயத்தில் நம்ம வந்து ஐயோ கேமரா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை, நாய் கண்ட கல்லை காணும், கல்லை கண்ட நாய் காணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐயோ கேமரா வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில், என்ன மாதிரி சூப்பரான ஒரு சன்செட், ஆக்சுவலாக என்ன அருமையாக இருக்குது சீன் இருக்குது ஆக்சுவலாக இல்லை அப்படின்னு நம்ம வந்து பல முறை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது அந்த காட்சியில் வந்து ஒரு கதை இருக்குது, காட்சியில் வந்து ஒரு உணர்வு இருக்குது, அந்த காட்சி வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கேமராவை நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதனால் நல்ல காட்சிகளை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் கேமரா என்ன பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ கேமராவை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ நீங்கள் எடுப்பீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்போ நிறைய ஃபோட்டோகள் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ருட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் மோட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, எப்போயாவது ஒரு ட்ரிப் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு 1-2 படம் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் எடுப்போம் இல்லையா?
இப்போ நிறைய படங்கள் எடுக்கும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோடை தாண்டி ஓகே இது செஞ்சு பார்க்கலாமே, மேனுவலாக இது செஞ்சு பார்க்கலாமே, மேனுவலாக ஒயிட் பேலன்ஸ் வைக்கலாமே, மேனுவலாக வந்து எக்ஸ்போஷர் வைக்கலாமே, மேனுவலாக வந்து பிக்சர் ஸ்டைல் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு மேனுவலாகவும் க்ரியேட்டிவாகவும் நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம போகிற இடங்களில் போகிற கேமரா எடுத்துகிட்டு போய் நிறைய படங்கள் எடுக்கும்போது இது நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படும் ஆக்சுவலாக. ஸோ பல சமயத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபினுடைய டெக்னிக்ஸ் அதனுடைய ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு பெட்டராக வரும் அப்படின்னா நிறைய படங்கள் எடுக்கும்போது தான் வரும். நிறைய படங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கேமரா வேலை எடுத்துகிட்டு போகணும். அதுதான் இங்கே எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய 4வது பாயிண்ட். ஆக்சுவலி முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் இல்லையா ரொம்ப அட்வான்ஸ் கேமராஸ் உங்களுக்கு இல்லையா, டிஜிட்டல் கேமராஸ் அந்த மிரர்லெஸ் கேமராஸ் இப்படிலாம் போகிற சமயத்தில் அதில் எக்கச்சக்கமான விஷயம் டெக்னிக்கலாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதுக்கு ஒரு ஸ்கோப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம கேமராவை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது தான் அந்த ஸ்கோப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கேமராக்குள்ளே வந்து கேமராவோட எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸ் நிறையா உங்களுக்கு இருக்குது, அப்புறம் மெனு கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக, அப்புறம் வந்து அதில் ஃபோட்டோ ஷூட்டிங் மோட்ஸ் நிறையா இருக்குது, வீடியோ ஷூட்டிங் மோட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லா விஷயத்தைக்குள்ளே நம்ம தரவாக போனோம் அப்படின்னா ஒரு கருவியை நம்ம வந்து திரும்ப 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 பயன்படுத்தும் போது நமக்கு அதுக்கு அதிகமான பரிச்சயம் வரும்போது தானே அதில் வந்து நம்ம கண்ட்ரோலில் அது வரும் இல்லையா. இது எல்லா கருவிகளுக்குமே பொருந்தும் உங்களுக்கு. நம்ம ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேமரா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு நல்ல கேமரா வாங்கியிருக்கேன், விலை உயர்ந்த கேமரா வாங்கியிருக்கேன். அண்ட் எல்லாருமே வந்து இது நல்ல கேமரான்னு சொல்லி நான் அந்த கேமரா வாங்கியிருக்கும் போது அந்த கேமராவுடைய முழு பயன் எனக்கு எப்போ கிடைக்கும், அந்த கேமராவுடைய கண்ட்ரோல்ஸை வந்து என்னால் சரியாக தெரிஞ்சு பயன்படுத்தும் போது தான் எனக்கு கிடைக்கும். அப்போ அதை தெரிஞ்சு பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா கேமரா கண்ட்ரோல்ஸ்குள்ளெலாம் நீங்கள் போய் இல்லை இது அடிச்சு இது இப்படி வச்சு எடுத்து பார்க்கலாம், அப்படி வச்சு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோப் வர்றதுக்கு வந்து முக்கியமாக வந்து கேமராவை நீங்கள் போகிற இடத்துலலாம் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அது உங்களுக்கு முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கடைசி பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கேமராவுடைய கண்ட்ரோல்ஸை நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு சாதகமாக அழகாக ஆர்டிஸ்டிக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கட்டாயமாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்கணும். அப்போ வந்து நம்ம போகிற இடத்துல போகிற கேமரா எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கணும் ஆக்சுவலாக. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய முக்கியமான ஒரு பயிற்சியாக வச்சுருந்தாங்க. நான் கூட என்னோடய ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நான் எதை எடுத்துகிட்டு போகிறனோ எடுத்துகிட்டு போகிறது இல்லையா ஆக்சுவலாக. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் சாவி கூட வச்சுட்டு வந்துடுவேன் ஆக்சுவலாக. என்னுடைய பேங்க்கில் வந்து என்னோடய கீஸ் கூட வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் என்னோடய பேக்கில் வந்து என்னோடய கேமரா இருக்கும். அண்ட் எங்கே போனாலும் ஒரு டீ கடைக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். என்னுடைய கலீக்ஸ்லாம் கூட கேட்பாங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா நீ ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா பயங்கரமாக படுத்துறியடா அப்படின்னு அந்த காலத்தில் நான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது ஏன் சொல்கிறேன் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு ஆர்வம் இல்லையா. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நிறையா செஞ்சு அதை சரியாக கற்றுக்கணும், இது என்ன தான் பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்பு நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்ம கையில் கேமரா இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதனால் வந்து கேமராவை வந்து நம்ம தோளில் சுமக்கிறதுக்கு கழுத்தில் மாட்டி தொங்க போட்டுக்கிறது நம்ம வந்து முதல்ல பெருமைப்படணும் ஆக்சுவலாக. அதை வந்து நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக தைரியமாக கேமரா எடுத்துகிட்டு போங்க ஆக்சுவலாக. எங்கெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி அலோவ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பூந்து விளையாடுங்க நான் சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோனுடைய அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயமாக நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு அதுக்குரிய ஒரு அழகான ஒரு ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கட்டாயமாக கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஆக்சுவலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.